ஹாய் மக்களே, வெற்றி தமிழன் யூடியூப் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? வாங்க நம்மளோட கோழியெல்லாம் திறந்து விடணும். எப்படா திறந்து விடுவேன்னு காத்துட்ருந்த மாதிரியே ஓடுறாங்க. இவங்கள திறந்து விட்டது போக போய் லவ் பேர்ட்ஸையும் பார்க்கணும். எல்லாம் பாருங்கள், சாப்பாடு தேடி எப்படி அலையிறாங்க பாருங்கள். முதல்ல இவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். சரி, நம்ம லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்களா? என்னன்னு தெரியலங்க, இந்த மழை காலத்தில் 2-3 லவ் பேர்ட்ஸ் இறந்துருச்சு. குளிர் மழை அதனால் 2-3 லவ் பேர்ட்ஸ் போயிடுச்சுங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் இவங்க மட்டும்தான். அதில் இவங்க 2 பேர் கொஞ்சம் சேட்டை தான். இது பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஏரியா கொம்பனோட வேலை. எப்படியெல்லாம் தென்னை மரத்தெல்லாம் பிச்சு போட்டிருக்கு பாருங்கள். நைட்டு வந்திருக்காங்க, 2-3 பேர் வந்திருக்காங்க. வந்து ஃபுல்லாக ஏரியாவே ஒரு கலாட்டா பண்ணிட்டு போயிருக்காங்க. ஃபுல்லாக யானை கலாட்டாங்க. எங்கள் ஏரியாலாம் இப்படி தான், எப்பயுமே யானை கலாட்டா தான். இது பாருங்கள், எவ்வளோ தென்னை மட்டை எல்லாமே பிச்சு போட்டாங்க. நைட்டில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப பயமாக இருக்குங்க. இதனால் யாருமே 7 மணிக்கு மேலே வெளியிலே வர்றதில்ல. அந்தளவுக்கு யானை ஃபுல்லாக கலாட்டா. பார்த்தீங்களா, எல்லாம் அவங்க வந்துட்டு போன தடயங்கள் தான். ஒரு வழியாக வேலைக்கு கிளம்பியாச்சு. ஆட்டோ வேறு ஆளாகலை, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது பார்த்திங்களா, இதான் நம்ம வேலைக்கு போகிற ரோடு. ஆட்டோ ஸ்பீடில் கிளம்பிட்டாங்க. எப்படியும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃபீஸ் போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். ஏன்னா நேற்று சண்டேங்களா, ஃபுல்லாக வீட்டில் ஜாலி பண்ணியாச்சு. இன்றைக்கி எப்படியும் 9 மணிக்கெலாம் உள்ளே போயிடணும். ஏன்னா கடைக்குள்ளே போகாமல் இருந்தால் ஓனர் உடனே கால் பண்ண ஆரம்பிச்சிருவார். எங்கே வரலைங்களா, என்னாச்சு, லீவா அப்படின்னு கேட்டுருவார். சரி, எப்படின்னு ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். டிராஃபிக் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே போயிடலாம். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. கடைக்கு வந்து அட்டண்டன்ஸை போட்டாச்சு 9:30 மணிக்கெலாம். அப்போயும் ஓனர் ஃபோன் பண்ணிட்டார். என்னாச்சு வரலையா என்னன்னு கேட்டுட்டாரு. இல்லை, ஒரு வழியாக வந்தாச்சு. ஆட்டோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக வந்து வேலையில் உட்காந்தாச்சு. இன்றைக்கி அட்டண்டன்ஸை போடுறதுக்குள்ளே எவ்வளோ பாடு பாருங்கள்.